சவுக்கு சங்கரை பொறுத்தளவுல பணம் பறிப்பது மட்டும்தான். யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டாரு. சவுக்கு சங்கர் இன்னைக்கு தனி ஆளா இருக்கலாம், அவருக்கு பின்னாடி இயக்கம் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் அவன் பக்கத்தில் இருக்கேன், எனக்கு பின்னாடி பெரிய இயக்கம் இருக்கு. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்க வேலை செய்யணும். இன்னி அப்பட்டமாக ஒரு அயோக்கியத்தனத்தை வெளிப்படைத்தன்மையோடு பண்ணுவது எப்படி என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இந்த சவுக்கு சங்கர். நான் விரைவில் உங்களை சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினராக வெளியில் கேட்கும் கேள்விகளை ஆட்சியாளர்களை பார்த்து உள்ளே அமர்ந்து கேள்வி கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் வாங்க கூட 2 பேரும் கேட்ட உடனே எப்படி இருந்துச்சு அப்படின்னு இருந்துச்சு. இந்த நீதிமன்றம் எல்லாம் பிரச்சனை இல்ல, ஜி ஸ்கொயர் தான் பிரச்சனை. அவர் பேசினதுல சவுக்கு சங்கர் ஜி ஸ்கொயர் குறித்து தொடர்ச்சியா சொன்ன எல்லாமே பொய் என்று பொது வழியில நிரூபிக்கப்பட்டுச்சு. அதை எடுத்து தான் அந்த சோர்ஸ் அடிப்படை தான் நான் பேசுறேன். கரும முடிச்சவங்க எனக்கு எதிரி நீங்க தான், நான் பாத்துக்கிட்டேன். இன்னொரு நிறுவனத்தை வளர்த்துவிட, இன்னொரு நிறுவனம் பணம் வாங்க, இந்த நிறுவனத்தை பேசாமல் இருக்க இந்த நிறுவனத்துடைய உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிப்பது மட்டுமே நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கமும் சவுக்கு சங்கர் கிடையாது. இதை அடிச்சு சொல்ல முடியும். இதை நம்ம உடைச்சு பேசின உடனே உண்மை முகம் வெளிவந்து விட்டது. இதெல்லாம் மனச்சான்று இருக்கிற ஒரு மனிதன் வெக்கப்படணும், கூச்சப்படணும். இதெல்லாம் பேசுறது அவரா பேசுறாரு, எவனோ எழுதி கொடுக்குறா அதை எடுத்து பேசுறாரு. சவுக்கு சங்கர் ஒரு புதிய கான்செப்டை உருவாக்குறாரு. ஒரே நேரத்துல பணம் கொடுத்தா எவன் கூட வேணாலும் வேலை பார்க்கலாம். இதுக்கு பேரு ஜேர்னலிசம் இல்ல, அதுக்கு வேற பேர் இருக்கு. அவர் வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ன பண்ணுவார் அவரு? நிறுவனங்களை மிரட்டி பணம் பறிப்பது. அதே போல ஏதாவது ஒரு சார்பை எடுத்துக்கொண்டு அந்த எதிர்த்தரப்பை மிரட்டி பணம் சம்பாதிப்பது, அப்புறம் இந்த குறிப்பிடி பணம் வாங்குவது. முதல்ல உங்களை மாதிரி வந்தேன், அப்புறம் ஒரு இயக்கம் ஆயிட்டேன். ஆனா நீங்க இன்னும் என்னை மாதிரி தனி மனிதனா இருந்தே கலகம் செய்யறீங்க, அது ரொம்ப பாராட்டுக்குரியது. ஆனா நீங்க தனி ஆள்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு பின்னாடி அண்ணன் இருக்கு, அண்ணனுக்கு பின்னாடி பெரிய படை இருக்கு. அந்த சொரிநாயை என்ன பண்ணணுமோ அதைத்தான் சவுக்கு சங்கருக்கும் பண்ணணும், விரட்டி அடிக்கணும். அந்த இடத்துல நாங்க மக்களுக்காக பேசுற ஒரு ஒரு மனிதனை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதுக்காக தான் நாங்க அவருக்கு முழுக்க ஆதரவா நிக்கிறோம். 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா சவுக்கு சங்கர் உட்கார்ந்து சவுக்கு சங்கரை பத்தியே 1 மணி நேரம் திட்டுவாரு. விமர்சனம் ஒரு வித பாராட்டு தானே. சங்கர் உதயநிதிக்கு எதிராக போட்டியிடுவேன் தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஆதரிப்பேன். அந்த இடத்துல நான் வேட்பாளர் விலக்கிக்கிட்டு என் தம்பி ஆதரிச்சு விவசாய சின்னத்திலே நிக்கப்பேன். இவரை ஒரு சிறு கூட்டம் பெரிய போராளி அப்படின்னு நம்பிட்டு இருக்கு. ஆனா இவர் உண்மையிலேயே போராளியான விசாரிச்சு பார்த்தா அவர் போராளி கிடையாது, இவர் ஒரு பெருச்சாளி. அதனால எனக்கு இடம் இருக்குது, எனக்கு 214 தொகுதி என் தொகுதி இருக்குது. அதுல அவன் நிக்கிறான்னா அவன் ஒரு போராட்டக்காரனை முன்னிறுத்தி சண்டை செய்யறதுல எனக்கு பெருமை தான். நான் வெளிப்படையா கேட்கிறேன், சவுக்கு சங்கர் இதுவரைக்கும் நடத்தின சட்ட போராட்டங்கள் எத்தனை? நெய்வேலியில மக்கள் போராடுறாங்க. காசு கொடுத்து நீங்க நிலத்தை வித்தீங்க, காசு வாங்கிட்டு நிலத்தை வித்துட்டீங்கல்ல, நிலத்தை வித்த பிறகு நீங்க விவசாயம் பண்ணி சொல்லி அந்த விவசாயிகளுக்கு எதிராக, அப்பாவி மக்களுக்கு எதிராக பேசிய அயோக்கிய பையன் தான் சவுக்கு சங்கர்.